ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மை நியூ யூடியூப் சேனல். நியூ யூடியூப் சேனல் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது என்னோடய முதல் சேனல் கிடையாது. இப்போ நான் ஸ்டார்டிங் இன்ட்ரோ கூட நான் எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. ஒரு ஃப்ளோவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 12 சேனல் ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஒரு 12 சேனல் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணியிருக்கேன். ஐடியாவே டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். இதுக்கு ரீசனே இல்லாமல் பண்ணியிருக்கேன். கேட்டால் ஒரே ஒரு ரீசன் என்னென்னா பயம். கன்சிஸ்டன்சி இல்லை, சுத்தமாக சரியான லேசினஸ். நான் சொல்லப்போனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் பண்ணும்போது சரியாக பயப்படுவேன், பயங்கரமான லேசினஸ், சோம்பேறித்தனம். ஒரு சேனல் ஓப்பன் பண்ண அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோஸ் போடுவேன் கன்சிஸ்டன்சியாக. ஒரு நாளில் ஒரு வீடியோ போட்டு ஒரு 5 நாளில் வீடியோ போட்ட உடனே 6வது வீடியோக்கும் 5வது வீடியோக்கும் நடுவில் ஒரு மந்த்து கேப் விழுந்துடும். என்னோடய சேனல் பொறுத்தளவுக்கு சொல்கிறேன். ஒரு 6 வீடியோஸ்க்கு அப்புறமா நான் போட்டதுக்கப்புறமா 7வது வீடியோவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்து கேப் விழுந்துடும். அதுக்கப்புறமா அது அப்படியே போய்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நான் அப்படியே விட்டுருவேன். அந்த சேனல் அப்படியே விட்டு அதை டெலீட் பண்ணிவிடுவேன். 2வது சேனல் ஓப்பன் பண்ணதும் அதே மாதிரி தான். ஸோ கன்சிஸ்டன்சி இல்லாமல் ஒரு மாதிரி ஃப்ளோவில் போயிட்டு அது ஒரு மாதிரி எண்டிங்கில் போய் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அது லாக் அவுட் பண்ண ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் யாருக்குமே தெரியாமல் இந்த சேனலில் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா நேரில் கான்வர்சேஷன் நடக்கும்போது அவங்களுக்கு பேசுகிறதுக்கு கண்டென்ட் இல்லை அப்படின்னா, அந்த நியூ கண்டென்ட் வந்து நம்மளாக தான் இருப்போம். நம்ம வீடியோ வச்சு கலாய்க்கிறதா இருக்கட்டும், இவனோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கியா, செம்மையாக பேசுவோம், இப்படி பேசுவோம், அப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பயங்கரமாக நம்மளை வச்சு செஞ்சுருவாங்க. அந்த ஒரு பயத்தினாலேயே நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் நான் இந்த மாதிரி ஒரு சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு. தப்பி தவறி அவங்க கண்ணில் இந்த சேனல் பட்டுருச்சு அப்படின்னா அடுத்த செகண்டு நான் இந்த சேனலை டீஆக்டிவேட் மட்டும் போயிடுவேன். ஏன்னா நான் சொல்கிறது இந்த நியூ சேனல் கிடையாது. இதுக்கு முன்னாடி வச்சுருந்த 12 சேனல் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த 12 சேனலில் பண்ண தப்பு இந்த 13வது சேனலும் அதில் ஆட் ஆகிடக்கூடாதுன்னு தான் எழுதி வச்சு ஆரம்பித்ததாக கூட இருக்கலாம். இதுக்கப்புறமா வந்து நானே விட்டால் கூட நீங்கள் விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டோடு தான் நான் வந்திருக்கேன். இது எதை பற்றி கண்டென்ட்னு சொன்னால், இப்போ சொல்லுவாங்கள்ல நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை வச்சு ஆரம்பிக்கும் போது அவங்க இதுதான் வேணும், அதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் மாட்டோம். அந்த கண்டென்ட்டை பார்க்குற நம்மளோட ஆடியன்ஸை வந்து இதுதான் எங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லும் போது அவங்க அந்த ஸ்ட்ராங்காக கன்சிஸ்டன்சியாக பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ எனக்கு எப்படின்னு தெரில, நான் ஒரு கண்டென்ட்டோடு வந்திருக்கேன். அந்த கண்டென்ட் லாஸ்ட் வரைக்கும் போதா, எண்ட் ஆஃப் த மந்த், எண்ட் ஆஃப் த இயர், இல்லை எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் அந்த கண்டென்ட்டு போகுதா, இல்லை அப்படி நடுவில் ஏதாவது சேஞ்சஸ் கண்டென்ட் மாறுதோ இல்லையோங்கிறது போக போக பார்க்கலாம். அது உங்களுக்கு எப்படி பிடிக்குது அப்படின்னு. இப்போ நான் என்ன கண்டென்ட்டோடு வந்திருக்கேன்னா, லைஃப் ஸ்டைல், மோட்டிவேஷ்னல், டே பை டே மோட்டிவேட், சில சமயம் ட்ராவலிங் மாதிரியும் இருக்கலாம். சில விஷயங்களில் புதுசாக பார்க்குற விஷயங்கள்லாம் வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். லைஃப் ஸ்டைலை பற்றி இருக்கலாம். நம்மளோட டே பை டே மோட்டிவேஷன் இருக்கும்ல, அதை பற்றி இருக்கலாம். டே ரொட்டீனாக இருக்கலாம். லைஃப் ஸ்டைலு, மணி மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். இதில் அப்படியே வந்து ஒரு அதில் ட்ரேடிங்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ட்ரேடிங்கில் ஸ்ட்ராட்டஜி என்ன, ட்ரேடிங்கில் வந்து ஸ்லிப்னா என்ன, மினி ஸ்லிப்னா என்ன, இதெல்லாம் சின்னதாக மட்டும்தான் எனக்கு தெரியும். முழுசாக எனக்கு ட்ரேடிங்கை பற்றியும் தெரியாது. ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் பற்றி எனக்கு தெரியாது. பட் ஷேர் மார்க்கெட் சைடில் வந்து ஜஸ்ட் அப்படி ஒரு கோலம் போட்டு வச்சுருக்கேன். அது லைட்டாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் அந்த கண்டென்ட்டை பற்றி. மற்றபடி நம்மளை பற்றி, நம்மளோட அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கலாம், நம்மளோட கன்சிஸ்டன்சி எப்படி க்ரோ பண்ணலாம், நம்மளோட லைஃப்பை டே பை டே எப்படி க்ரோ பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா, அது படிப்பாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம கரியராக இருக்கட்டும், நம்மளோட கரியரே வேறு ஏதாச்சும் சூழ்ந்ததாக இருக்கட்டும், இதை எப்படி நம்ம கன்சிஸ்டன்சியாக, லேசினஸும் சோம்பேறித்தனமோ, அதுக்கப்புறமா வந்து பயம், இது எல்லா
எல்லாத்தோடையும் ஃபைட் பண்ணி நம்ம எப்படி அந்த கன்சிஸ்டன்சியை க்ரோ பண்ணி ஸ்ட்ராங்காக நம்மக்குள்ளேயே அதை பதிவு பண்ணுறது எப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சுட்டு மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இதுக்கப்புறமா வைக்கிற ஒரு ஸ்டெப்பும் அது என்னோடய க்ரோவாக இருக்கும், பார்க்குறவங்களோட க்ரோவாக இருக்கும். இப்போ நீங்கள் நைட்டு தூங்கி காலையில் ஏந்திங்கன்னா கூட அது ஒரு சக்ஸஸ் தானே. அடுத்த நாள் காலையில் நைட்டு தூங்கி அடுத்த நாள் காலையில் மறுநாள் காலையில் நீங்கள் ஏந்திங்கன்னா கூட அது கூட ஒரு மாதிரியான சக்ஸஸ் தானே. ஸோ நம்ம டே பை டே நமக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் பண்ணுறோம், அப்போ அது கண்டிப்பாக சக்ஸஸ் காட்டணும்ல. பார்க்குற ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், வேர்வை சிந்தி நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து கடக்க பார்க்குறோம், அதை வந்து எல்லாருமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான். அது வெறும் உங்களோட வேர்வையாக தான் இருக்கும், அது உங்களோட ஹார்ட் ஒர்க்காக மட்டும்தான் இருக்கும், அது உங்களோட எஃபோர்ட்டாக மட்டும்தான் இருக்கும். பட் ரிசல்ட் இல்லை. அதை நீங்கள் எவ்வளோ நீங்கள் அது மறைமுகமாக வைக்கிறீங்களோ, ஐ மீன் சைலண்ட் ஒர்க் சொல்லுவாங்கள்ல, அந்த சைலண்ட்டாக ஒரு வேலையை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அதோட சக்ஸஸ் தானாக போய் சேரும்ல ஆடியன்ஸுக்கிட்ட. ஸோ எப்போ நீங்கள் அந்த சக்ஸஸை வந்து அந்த சக்ஸஸ்ஸு கிடைக்கிற அந்த கரியரோட ஹார்ட் ஒர்க்கு, எஃபோர்ட்டு, டெடிக்கேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் சைலண்ட்டாக யாருக்குமே தெரியாமல் உங்களுக்கும் அந்த டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க்கும் மட்டும் தெரிகிற மாதிரி நீங்கள் எப்போ அதை வந்து மூடி மறைச்சி நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் அடைய முடியும். ஓகேவா? ஏன்னா கண்ணு வச்சுருவாங்கன்னு சொல்லுவாங்க, அவன் பொறாமப்படுவான்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க அந்த டாப்பிக்கை பற்றி பேச ஆரம்பித்தாங்கன்னா சொல்லுவாங்கள்ல, எதிரில் இருக்கிறவங்களுக்கு நம்மளோட மைண்ட் செட் இருந்தால் மட்டும் நீங்கள் உங்களோட எய்மையோ ட்ரீமையோ அவங்கக்கிட்ட போய் பதிவு பண்ணுங்கள். அவங்களோட மைண்ட் செட் வந்து இங்கே இருக்கும்போது, உங்களோட மைண்ட் செட் வந்து இப்படி இருக்கும்போது ஈக்குவாலிட்டியாக வராது, இடிக்கும் பயங்கரமாக. அவங்கக்கிட்ட நீங்கள் போய் சொன்னீங்கன்னா 10,000 ரூபாய் வேலைக்கு தான் போகணுன்னு சொல்லுவான். நீ போய் சாதி ஒரு நாளில் வந்து ஒரு மில்லியனராக ஆவேன் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டான். 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் வேலைக்கு இந்த மாதிரி இடத்துல வேக்கண்ட் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறியா, வேலை பாரு, மெச்சூர்டாக இரு, ரெஸ்பான்சிபிலிட்டி கையில் எடு, குடும்பத்தை பார்த்துக்கோ, இது நாங்கள் பரம்பரையாக எங்களோட பெரியோரில் இருந்து பாட்டி தாத்தா அப்பா அம்மாலேருந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதே கஷ்டம் நீயும் தான் படணும் அப்படின்னு சொல்லி வளர்த்து இப்போ வரைக்கும் நம்ம இந்த நிலைமையில் நிப்பாடி வச்சுருக்காங்க. பட் நான் சொல்கிறது எதுக்குன்னா, இந்த மைண்ட் செட்டுக்கும் அதாவது இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறது தான் நீங்கள். இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறது 10,000 15,000 20,000 25,000 60,000 வேலை பார்க்குறவங்க, இவங்கக்கிட்ட நீங்கள் போய் சொன்னீங்கன்னா உங்களை இங்கே இருக்கிற நீங்களை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவானுங்க. ஸோ இந்த மைண்ட் செட்டுக்கும் ஈக்குவாலிட்டி இருக்குல்ல, இவங்கக்கிட்ட போய் மட்டும் உங்களோட இதில் இருக்கிறது போய் சொல்லுங்கள். பட் அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களோட கேரக்டர்ஸ் என்ன, அவங்க உங்களோட ட்ரீமை வந்து எப்படி எடுத்துப்பாங்க, ஒரு வேளை வந்து என்னை விட அவன் முன்னாடி போயிட்டானா அவனை இப்படியே உட்கார வைக்கலாம், நம்ம தான் ஃபஸ்ட்டு போகணும், அவன் பின்னாடி வரானோ வரலையோ, அப்படி இருக்கிறவங்க இருக்காங்களே. சில பேருக்கு வந்து மூஞ்ச பார்த்த உடனே அப்சர்வ் பண்ணுற சக்தி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்ககிட்டையும் அதை சொல்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? உங்களை மாதிரியே ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்கள ஒரு மனசாட்சியாக நீங்கள் இங்கேயோ தோணுச்சுன்னா கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்கிற மாதிரி உங்களை முன்னாடி இருக்கிறவங்கள நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் போய் சொல்லுங்கள். மற்றபடி யாருக்கிட்டேயும் போயிட்டு இது பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன், அதை போகிறேன். இப்போ நான் சொல்கிறது ஃபுல்லாகவே எனக்கு இப்போ நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது இந்த வீடியோ வந்து ஒரு 10 பேர் பார்ப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேர் வந்து இது போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த 10 பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நான் பேசுகிறது எல்லாமே. அப்போ இது உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். பட் இது நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் கூட இந்த ஃபோனை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது கண்ணாடியை பார்த்து நான் எனக்கே சொல்கிற மாதிரி தான். ஏன்னா நான் ஒன்றும் ஒழுங்கு கிடையாது, நானும் லேசினஸ்ஸாக தான் இருந்தேன், இப்போயும் லேசினஸ்ஸாக தான் இருக்கேன். இந்த யூடியூப் சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ இங்கே எடுத்துகிட்டு இருக்கும் ஒரு ரெக்கார்டிங்கில் கூட நான் இன்னும் லேசினஸ்ஸாக தான் இருக்கேன். ஹார்ட் ஒர்க்கிங் கிடையாது, டெடிக்கேஷன் கிடையாது, எஃபோர்ட் கிடையாது. பட் எனக்கு சக்ஸஸ் வேணும் சொல்லிட்டு இருந்தவன் தான் நான். பட் இப்போது இந்த செகண்டு எல்லாமே எரேஸ். இதுக்கப்புறமா ஒழிச்சாதான் உனக்கு சோறு, கஷ்டப்பட்டாதான் உனக்கு சக்ஸஸ்ங்கிறது தெரிஞ்சிருச்சுல்ல.
அதனால் இதுக்கு முன்னாடி நான் பட்ட கஷ்டமாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நான் பட்ட இன்சல்ட்டாக இருக்கட்டும், அசிங்கமாக இருக்கட்டும், அவமானமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், துயரமாக இருக்கட்டும், இது எதுவுமே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் என்னையும் மாற்றிப்பேன். இந்த வீடியோ பார்க்குற ஒரு 5 பேராக இருக்கட்டும், 10 பேராக இருக்கட்டும், ஃப்யூச்சரில் ஒரு 50 பேராக கூட ஆகலாம், 100 பேராக கூட ஆகலாம். ஸோ அவங்களுக்கும் அதில் ஒரு 2 பேராச்சு எனக்காக நீங்கள் மாறுவீங்க. ஃபஸ்ட் நான் மாறிப்பேன், ஓகேவா? நான் மாறுறதுக்கப்புறமா என்னை பார்த்து 2 பேர் மாறினா கூட எனக்கு அது சந்தோஷம்தான். எல்லோரும் சொல்கிற மாதிரி அழகிய தமிழ் மகனில் தளபதியும் சொல்கிற மாதிரி ஒன்று தான், இறங்குறதுக்கு முன்னாடி 1000 தடவை, நான் 2000 தடவை, 3000 தடவை கூட யோசிக்கலாம், தப்பில்லை. அதுக்கு நான் 60 வயசு வரைக்கும் யோசிச்சுனே இருக்க முடியுமா? இறங்கி பார்த்தா தானே அதோட ஆழம் என்னன்னு தெரியும் நமக்கு. இறங்குங்க, அதை அரசுங்க, எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அந்த டேஸ்ட்டை உணருங்க, சுவைங்க. உள்ளே இறங்குனதுக்கப்புறமா பேக் அடிச்சிடாதீங்க, பயங்கரமாக கஷ்டம் இருக்கும். நான் சொல்கிறது எதுக்குன்னா, எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ட்ரீம் இருக்கும்ல. அந்த ட்ரீமுக்கு நான் எந்த ட்ரீம்னு என்னால் சொல்ல முடியாது, எதுவாக கூட இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் சமமாக சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சுக்கோங்க. உள்ளே இறங்குனதுக்கப்புறமா ஒருத்தர் கூட யோசிக்காதீங்க. ஆழம் ரொம்ப பெருசாக இருக்கும், போக 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 ஆழம் வந்துக்கிட்டே இருக்கும். பட் அடையிற இடம் அதை விட பெருசாக இருக்கும். ஸோ கை விட்டுறாதீங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க, அப்புறம் என்னையும் விட்டுறாதீங்க, நான் உங்களையும் விட மாட்டேன். சேர்ந்தே க்ரோ ஆகலாம், ஓகேவா? இந்த வீடியோலேருந்து நம்மளோட க்ரோவிங் ஸ்டார்ட் ஆகலாம். பெருசாக கூட போகலாம். அது எல்லாமே உங்கள் கையிலையும் இருக்குது, என் கையிலையும் தான் இருக்குது. தனியாக க்ரோ ஆகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. என்ன ஆனாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே க்ரோ ஆகலாம், ஓகேவா? திஸ் இஸ் ஃபராஸ் signing off.